வீட்டில் குலதெய்வத்தை வச்சு வழிபட குலதெய்வ சொம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சொம்பு வந்து குலதெய்வ சொம்பு அப்படின்னு சொல்லியே கடையில் கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து தரையில் வைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு தாம்பூலத்தில் தான் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு தாம்பூலத்தை எடுத்து வச்சுக்கலாம். குலதெய்வத்தை வந்து நம்ம என்ன குலதெய்வமோ அதை மனசார வேண்டிக்கிட்டு இதில் சில வாசனை பொருட்களை சேர்த்து தினமும் வழிபடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நீரால் நிரப்பிக்கிறேன். 3/4 பங்கு வந்து நீர் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்க 1/4 பங்குக்கு பன்னீர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வாசனைக்காக ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஜவ்வாது இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குலதெய்வம் வந்து பெண் குலதெய்வமாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து மஞ்சளும் குங்குமமும் சேர்க்குறேன். உங்களுக்கு ஆண் குலதெய்வம் அப்படின்னா நீங்கள் திருநீர் சேர்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை அலங்காரம் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பூஜை ரூமில் வச்சு நம்ம வழிபடலாம். இது மாதிரி வழிபடும் போது குலதெய்வத்திற்கு என்று தண்ணி விளக்கு ஏற்றணும். நான் எப்பயுமே குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குறேன். இந்த முறை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.